எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்ய மறவாதீர்கள். எனது பெயர் ராணி. இளமையில் நான் மிகவும் அழகாக இருந்தேன். எனக்கு 25 வயதான போது அரசு ஆசிரியர் பணி கிடைத்தது. அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனெனில் அரசுத் தேர்வில் வெற்றி பெறுவது எளிதான காரியமல்ல. எனக்கு ஒரு சிறிய நகரத்திற்கு இடமாற்றம் கிடைத்தது. என் பெற்றோரையும் அங்கே அழைத்துச் சென்றேன். பணியிடத்தில் எனக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. குழந்தைகளுடன் பழக புது புது முயற்சிகளை நாள்தோறும் மேற்கொண்டேன். இப்படியே ஆண்டுகள் உருண்டன. என் பெற்றோருக்கு என் திருமணத்தைப் பற்றிய கவலை தொடங்கியது. அப்போது நான் வசித்த நகரத்திலிருந்தே ஒரு வீட்டிலிருந்து மணச்சம்பந்தம் வந்தது. அந்த இளைஞர் இராணுவத்தில் பணிபுரிந்தார். வருடத்தில் 3 மாதங்கள் மட்டுமே அவர் வீட்டில் இருப்பார். மீதி நேரம் இராணுவப் பணியில். இந்தச் சம்பந்தம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எனவே நான் திருமணத்திற்குச் சம்மதித்தேன். அப்போது எனக்கு வயது 26. என் கணவர் வீட்டில் என் கணவர், அவருடைய அப்பா, அம்மா மற்றும் ஒரு தம்பி இருந்தனர். என் மைத்துனன் என் மாமனாருடன் சேர்ந்து விவசாய வேலைகளை கவனித்துக் கொண்டான். என் கணவர் இராணுவத்தில் சம்பாதித்த பணத்தை வீட்டுச் செலவுக்கு அனுப்பினார். திருமணத்திற்குப் பிறகு அவர் என்னுடன் 15 நாட்கள் மட்டுமே இருந்தார். பின்னர் பணிக்கு திரும்பிச் சென்று விட்டார். நான் காலை முதல் மாலை வரை எப்படியோ நேரத்தை கடத்தினேன். ஆனால் இரவு நேரத்தில் என் கணவரின் நினைவு என்னை மிகவும் வருத்தியது. கைபேசியில் மட்டுமே எங்களால் பேச முடிந்தது. என் மைத்துனன் அவ்வப்போது என்னுடன் நேரம் செலவிட்டான். அவன் என்னுடைய அறைக்கு வந்து பேசுவான். ஏனெனில் அவனும் என்னைப் போன்றே வயதுடையவன். நாட்கள் செல்லச் செல்ல அவன் எனக்கு மிகவும் பிடிக்கத் தொடங்கினான். ஏனென்றால் அவன்தான் என்னுடன் நேரத்தை அதிகம் செலவிட்டான். அவன் என்னைச் சிரிக்க வைத்தான். என்னுடன் நன்றாக இருந்தான். எங்களுக்கிடையே எந்த தவறான உறவும் இருக்கவில்லை. அவன் ஒரு நல்ல நண்பனாக இருந்தான். ஆனால் என் மாமியாருக்கு நானும் என் மைத்துனனும் பேசுவது பிடிக்கவில்லை. ஆனால் நான் அவருடைய பேச்சைக் கேட்கவில்லை. ஏனென்றால் நான் மிகவும் தனிமையாக இருந்தேன். என்னுடன் நேரம் செலவிட யாராவது அவசியம் தேவைப்பட்டார்கள். அதனால் நான் என் மைத்துனனுடன் தொடர்ந்து நேரம் செலவிட்டேன். என் கணவர் தன் அம்மாவின் பேச்சைக் கேட்டு என் மீது கோபப்பட்டார். நான் அவரிடம், நீங்கள் இராணுவத்திற்குச் சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாக உள்ளேன். இப்போது நான் ஓரளவு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கிறேன். எனக்கும் என் மைத்துனனுக்கும் இடையே எந்த தவறான உறவும் இல்லை. அப்படியொன்றும் நினைக்க வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் தன் அம்மாவின் பேச்சையே நம்பினார். உடனே என் மைத்துனனுக்கு வேறு பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தார். திருமணத்திற்குப் பிறகு என் மைத்துனன் தன் மனைவியுடன் நேரம் செலவிடத் தொடங்கினான். நான் மீண்டும் தனிமையானேன். எனவே சில குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கத் தொடங்கினேன். இதனால் என் நேரமும் கழிந்தது. என் கணவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கைபேசியில் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். எங்கள் திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் நான் இன்னும் கருத்தரிக்கவில்லை. இந்த 8 வருடங்களில் என் மாமியார் என்னிடம் மிக கடுமையான வார்த்தைகளை பேசினாள். அவற்றை கேட்கும் போதெல்லாம் என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. என் மைத்துனனின் மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தனர். அவள் என்னை பழிக்க எந்த வாய்ப்பையும் விடவில்லை. இவள் கருத்தரித்தால் வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டும். அதனால் இவள் தாயாக விரும்பவில்லை என்று மாமியார் மிகவும் திட்டினாள். என் மாமியாரைப் போலவே என் மைத்துனனின் மனைவிக்கும் என்னை பிடிக்கவில்லை. இப்படி இருந்த நிலையில் ஒரு நாள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் என் கணவரின் இறந்த உடலை கொண்டு வந்திருந்தார்கள். என் கணவரின் நினைவிலிருந்து நான் வெளியே வருவதற்குள் என் மாமியார் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். என் மைத்துனனின் மனைவிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. ஏனென்றால் அவர்களின் திருமணத்திற்கு முன் நான் என் மைத்துனனுடன் நன்றாக இருந்தேன். அது அவளுக்கு பிடிக்கவில்லை. இந்த விதவை பெண் இந்த வீட்டில் இருந்தால் நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று அவள் என் மாமியாரை மிரட்டினாள். எனவே மாமியார் என்னை வெளியேற்றினார். என் மைத்துனனும் மாமனாரும் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் மாமியார் கேட்கவில்லை. இதனால் என்னை வெளியேற்றிவிட்டார்கள். இந்த 9 வருடங்களுக்குள் என் பெற்றோரும் இறந்துவிட்டார்கள். இப்போது என் அண்ணனும் அண்ணியும் மட்டுமே இருந்தார்கள். விடுமுறையை எப்படி கழிப்பது என்று யோசித்து அவர்களிடம் செல்லலாம் என்று முடிவு செய்தேன். என் அண்ணன் என்னை விட 4 வயது மூத்தவன். அவர்கள் வசிக்கும் நகரம் மிகவும் தூரத்தில் இருந்தது. ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது 40 வயதுடைய ஒரு மனிதன் என் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவன் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். பயணத்தின் இடையில் என் குடிநீர் பாட்டில் காலியானது. அடுத்த நிலையத்தில் பாட்டிலை நிரப்பலாம் என்று நினைத்து ரயிலை விட்டு இறங்கும் பொழுது அந்த நபர் என் கையிலிருந்து பாட்டிலை பிடுங்கி, நான் தண்ணீர் நிரப்பி வருகிறேன் என்று சொல்லிச் சென்றான். நான் மிகவும் பயந்தேன். இவன் ஏன் இப்படிச் செய்கிறான்? திருடனாக இருக்கலாம் என்று எனக்குத் தோன்றியது. ஆனால் ரயில் புறப்படுவதற்குள் அவன் தண்ணீர் நிரப்பிய பாட்டிலுடன் திரும்பி வந்தான். அதேபோல் சாப்பிடுவதற்கான சில பொருட்களும் கொண்டு வந்தான். அவை எனக்கு பயமாக இருந்தாலும் அவனும் அவற்றைச் சாப்பிட்டான். நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த உணவுகள் தீர்ந்துவிட்டன.
மீண்டும் பசியாக இருந்ததால் நானும் சாப்பிடத் தொடங்கினேன். இரவு வந்தது. நான் மேல் இருக்கையில் படுக்க வேண்டிய நிலை. ஆனால் அந்த நபர், மேடம், நீங்கள் கீழே உட்கார்ந்திருக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள், நான் மேலே படுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். இந்த நபர் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார். அந்த நேரத்தில் என் கணவர் என்னுடன் இருந்திருந்தால் நான் இவ்வளவு பயப்பட வேண்டியிருக்காது. ஆனால் அது என் தலைவிதியில் இல்லை. இரவு முழுவதும் அவர் என்னுடன் தவறாக நடந்து கொள்ளவில்லை. மறுநாள் காலையில் நான் என் அண்ணன் வீட்டுக்குச் சென்றேன். ஆனால் அவர்கள் இருவரில் யாரும் என்னை பார்த்து மகிழ்ச்சியடையவில்லை. என் அண்ணியின் பேச்சிலிருந்து அவள் விரும்பவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஏனென்றால் நான் ஒரு விதவை மற்றும் மலடி. அவருடைய குழந்தைகளுடன் விளையாடவும் என்னை அனுமதிக்கவில்லை. நான் வீட்டுக்குத் திரும்பியபோது மனம் மிகவும் கலக்கமுற்றது. ஏன் என் வாழ்க்கை இப்படியாயிற்று என்று அழுகை வந்தது. என்ன செய்வதென்றே புரியவில்லை. கடவுள் ஏதாவது வழிகாட்டுவாரா என்று எண்ணினேன். அப்படியே இரவு படுத்துக் கொண்டிருந்தபோது வெளியிலிருந்து ஏதோ விழும் சத்தம் கேட்டது. பயமாக இருந்தாலும் தைரியமாக வெளியே வந்து பார்த்தேன். அங்கே 2 ஆண்கள் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு நின்றிருந்தார்கள். நான் கத்த நினைக்கும் போதே அவர்கள் வந்து என்னை பிடித்துக் கொண்டார்கள். என் வாயின் மீது கை வைத்தார்கள். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. விதவையான நான் 2 அந்நிய ஆண்களால் சூழப்பட்டிருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை எதுவும் செய்யவில்லை. சும்மா நின்றிருந்தார்கள். நான் சற்று அமைதியானேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் முகத்தில் கட்டியிருந்த துணியை எடுத்தார்கள். அப்போது நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். என் தலையில் வானமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் வேறு யாருமல்ல. ஒருவன் ஜிம்மில் பயிற்சி செய்யும் நபர், மற்றொருவன் ரயிலில் எனக்கு உதவி செய்த நபர். அவர்கள் இருவரும் முதலிலேயே திட்டமிட்டிருந்தார்களா? என்ன விரும்புகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவர்களிடம் ஏதும் கேட்பதற்குள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்கள் கணவர் பிரசாந்தின் நண்பர்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இராணுவத்தில் இருந்தோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களே. பின்னர் அவர்கள், உங்கள் கணவரின் கடைசி ஆசை என்னவென்றால் நாங்கள் இருவரும் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களின் பேச்சைக் கேட்டு என் தலை சுற்றியது. இருவருடன் எப்படி திருமணம் செய்வது? என் கணவரின் விருப்பம் இப்படி இருக்குமா? அவர்கள் உண்மையிலேயே என் கணவரின் நண்பர்களா? ஏன் அவர் இவர்களைப் பற்றி என்னிடம் சொல்லவே இல்லை என்று நான் மனதிற்குள் 1000 கேள்விகளை எழுப்பிக் கொண்டேன். நான் அவர்களிடம், இருவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இதைத்தான் யோசித்து நாங்கள் 1 வருடமாக உங்களிடம் வரவில்லை. ஆனால் உங்கள் கணவரின் விருப்பம் எங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கள் இருவருடனும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவருடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் என்றனர். அந்த இரவில் அவர்கள் எனக்கு கொடுத்த தண்ணீரில் ஏதோ கலந்திருந்தார்கள். எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்தது. காலையில் எழுந்து பார்த்தபோது என் நிலைமையே வேறாக இருந்தது. இரவு அவர்கள் என்னுடன் என்ன செய்தார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் என் அறையில் இல்லை. நான் என்னை திட்டிக் கொண்டேன். பின்னர் என் பீரோவின் மீது பார்வை சென்றது. அது திறந்திருந்தது. அதிலிருந்த எல்லா தங்க நகைகளும் காணாமல் போயிருந்தன. அந்த நகைகளை என் கணவர் மிகவும் அன்புடன் எனக்குச் செய்து கொடுத்திருந்தார். மாமியார் என்னை வெளியேற்றும்போது அவற்றை பறிக்க முயன்றாள். நான் கொடுக்கவில்லை. இப்போது போலீஸ் நிலையத்திற்கு போக முடியாது. அங்கே போய் என்ன புகார் கொடுப்பது? நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். என் வாழ்க்கை நரகமாக மாறியது. இப்படி 1 மாதம் கழிந்த பிறகு நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தேன். அப்போதுதான் புரிந்தது நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கிறேன் என்பது. ஆனால் இந்த குழந்தை என் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சமாகத் தோன்றியது. யோசிக்காமல் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்பொழுது அவன்தான் என் உலகம். என் மகனுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பர்களே, இதுபோன்ற பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். யாரை நம்புவது என்று தெரியாமல்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிமையும் ஏமாற்றமும் சுரண்டலும் கொண்ட இந்த சமூகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தனக்குத்தானே காவலாளியாக இருக்க வேண்டும். நான் இழந்தேன். ஆனால் என் கதை உங்களை விழிப்படையச் செய்யட்டும்.